காண்டாரா படத்தில் கடைசியாக எக்ஸாஸ்ட் ஆகி ஹீரோ கீழே விழுந்துருவார். அப்போ அவர் உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த டெமிகாட் வந்து அப்படின்னு ஒரு சத்தம் போடும் பார்த்தீங்களா, உடனே அவர் பூஸ்ட் ஆகி அவருக்குள்ள ஒரு ஆற்றல் வந்துடும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி உண்மையாலுமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. என்னென்னா நம்ம பிரெயினே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்பவே தனிமையாக போராடி அந்த தனிமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பிரெயினே நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்குமா. இதுக்கு பேர் தேர்ட் மேன் சிண்ட்ரோம்ங்க. இந்த மாதிரி கடுமையான பணியில் இந்த மாதிரி பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குல்ல, அங்கே மாட்டிக்கிட்ட ஒருத்தர் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாரு. என் கூட பேசிகிட்டே தான் இன்னொருத்தர் ஏறினாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. மனித உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே நான் ஆச்சரியப்படுத்துங்க. அதில் நான் ரொம்பவே ஆச்சரியப்படுறது மூளையை பற்றி தான். பாருங்கள், நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க, அது சர்வைவலுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது இல்லாத ஒரு நபரை உங்களுக்கு துணையாக ஒருத்தர் வர மாதிரிலாம் காமிக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தனிமையான போராட்டத்தில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் துணையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க. இவர் வேஸ்ட் பீஸ்.